நீ 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவனை மறைத்துவிட முடியாது என்பதைப் போல விஜய் அவர்களை ஒரு நாளும் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது. பல்வேறு அவமானங்கள், ஏளனங்கள், இருமாப்புகள், கேவலங்கள் எது வந்தாலும் தாங்கிக் கொள்ளுகிற வலிமையை தமிழக வெற்றிக் கழகம் பெற்றிருக்கிறது. விரைவில் பாருங்கள், 2026க்கான அடித்தளத்தை தொடங்கியிருக்கிறார். தடுமாறி நிற்கிறது திராவிட முன்னேற்ற கழக மாடல் அரசு. அதிமுக அறவே இல்லாமல் போனது. நீங்கள் காலம்தான் எல்லாத்துக்கும் பதில் சொன்னோம். எதிரிகள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதை விட வேறு என்ன சான்றாக இருக்க முடியும்? மக்கள் அங்கீகரிக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஆர்ப்பரிப்பது என்பதை அங்கீகரிப்பதற்கு சமமானது. அதை முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, இப்போ நீங்க சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே சரி. இப்போ கொஞ்ச நாளைக்குன்னு கூட இல்லை, இப்போ லாஸ்ட் வீக் விஜய் அவர்கள் பற்றி அவங்க டீமில் இருக்கிற 2 பேர் பேசினது அது சமூக வலைதளத்தில் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை கிரியேட் பண்ணுச்சுன்னு பார்த்தீங்களா? இவ்வளோதான், இந்த மாதிரி தான் உங்கள் டீமில் உங்கள் தலைவர் இருப்பார், அவருக்கு இல்லாத ஒரு கெட்ட பழக்கமே இல்லை அப்படின்ற மாதிரி அவ்வளோ தூரம் வன்மையாக சாடப்பட்டாரே விஜய். இப்போ அதை முறியடிக்கிறதுக்காக தான் ஓகே, சமூக வலைதளத்திலையும் மக்கள் நடுவுலையும் ஒரு பேர் கெட்ட பேர் வந்துடுச்சு, அதை முறியடிக்கிறதுக்காக தான் இப்போ இந்த மாதிரியான ஒரு போராட்ட களத்தில் அவர் குதிச்சு தனக்கான ஒரு பேரை திருப்பி கிரியேட் பண்ணிக்கணுன்றதுக்காக பண்ற மாதிரி தானே சார் இது பார்க்கப்படுது. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள். இன்னொன்று சொல்றேன்,